ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஐசிஐசிஐ பேங்கோட கார்ட்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? இது வரைக்கும் இந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் earn பண்ணக்கூடிய ரிவார்ட் பாயிண்ட்ஸ், மூவி பெனிஃபிட்ஸ் அண்ட் வேலட் லோடிங் எல்லாத்துக்குமே புதுசாக கண்டிஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஐசிஐசிஐ பேங்க் சைட்லேருந்து அஃபிஷியலாக கிரெடிட் கார்ட்ஸோட ஃபீச்சர்ஸ் அண்ட் சார்ஜஸ் அப்டேட் பண்ணியிருக்குன்னு சொல்லி டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய சேஞ்சஸ் எல்லாமே உங்களுக்கு January 15th அண்ட் February 1st அப்ளை ஆகும். ஐசிஐசிஐ பேங்க்ல இருக்கக்கூடிய எல்லா கார்ட்ஸ்லையுமே அமேசான் பே ஐசிஐசிஐ கார்டை தவிர மற்ற எல்லா கார்ட்ஸ்லையுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் மற்ற பேங்கோட கார்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே கம்மியாக தான் கிடைக்கும். அதுலேயும் இது மாதிரி இப்போ புதுசாக கண்டிஷன்ஸ் எல்லாம் வேற கொண்டு வந்திருக்காங்க. இப்போ கொண்டு வந்திருக்க சார்ஜஸ் கண்டிப்பாக ஐசிஐசிஐ கார்ட்ஸ்க்கு ஒரு டிவேல்யூஷனாக தான் இருக்கும். அப்படி என்னென்ன சார்ஜஸ் கொண்டு வந்திருக்காங்க, இதில் நம்மள இது அஃபெக்ட் பண்ணுங்கிறத இந்த வீடியோவில் ரொம்பவே டீட்டெயில்டாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டாக நீங்கள் earn பண்ணக்கூடிய ரிவார்ட் பாயிண்ட்ஸில் என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்துடலாம். நீங்கள் சப்போஸ் ஐசிஐசிஐ பேங்கோட எமரல்டு மெட்டல் கார்டை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, நீங்கள் வழக்கமாக இந்த கார்டை யூஸ் பண்ணி 200 rupees ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு 6 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஆனால் வர January 15th கவர்மெண்ட் சர்வீசஸ், ஃபியூயல், ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், ரெண்ட், டேக்ஸ் பேமெண்ட், தேர்ட் பார்ட்டி வேலட்ஸில் நீங்கள் அமௌண்ட் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான ஒரு ரிவார்ட் பாயிண்ட்ஸும் கிடைக்காது. இது போக வர February 1st ஐசிஐசிஐ பேங்க்கில் இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த ப்ரீமியம் கார்ட்ஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டேஷன் கேட்டகரியில், அதாவது மெட்ரோ, பஸ் இல்லை ட்ரெயினில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணும்போது பர் மந்த்துக்கு 20,000 rupees வரைக்கும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு எந்த விதமான ஒரு ரிவார்ட் பாயிண்ட்ஸும் கிடைக்காது. அதே மாதிரி ஐசிஐசிஐ பேங்க்கில் இருக்கக்கூடிய என்ட்ரி லெவல் கார்ட்ஸில் இப்போ அந்த லிஸ்ட்டை உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இந்த கார்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் பர் மந்த்துக்கு 10,000 rupees வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கான ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். 10,000 rupeesக்கு மேலே நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டேஷன் கேட்டகரியில் ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு எந்த விதமான ஒரு ரிவார்ட் பாயிண்ட்ஸும் கிடைக்காது. இதுக்கு முன்னாடி இந்த கேட்டகரிக்கு எந்த ஒரு கேப்புமே கிடையாது. அன்லிமிட்டடாக நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் earn பண்ணிக்கலாம். பட் இப்போ February 1st இதுக்கான கேப் கொண்டு வந்திருக்காங்க. சப்போஸ் நீங்கள் ஐசிஐசிஐ பேங்கோட HPCL சூப்பர் சேவர் கார்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, வர February 1st இன்சூரன்ஸ் பேமெண்ட் ஏதாவது 40,000 rupees வரைக்கும் நீங்கள் பே பண்ணும்போது இப்போ என்ன ரிவார்ட் பாயிண்ட்ஸ் அந்த கார்டில் நீங்கள் earn பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் அப்படியே கிடைக்கும். 40,000க்கு மேலே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கான ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்காது. ரிவார்ட் பாயிண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த சேஞ்சஸ் தான் கொண்டு வந்திருக்காங்க. பட் நீங்கள் யூஸ் பண்ணுற ஐசிஐசிஐ பேங்கோட கார்டில் புக்மிஷோட பெனிஃபிட்ஸ்லேயும் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னங்கிறத இப்போ டீட்டெயிலாக பார்த்துடலாம். நீங்கள் ஐசிஐசிஐ பேங்கோட இன்ஸ்டன்ட் பிளாட்டினம் கார்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இது வரைக்கும் அந்த கார்டை நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு காம்ப்ளிமெண்டரி மூவி பெனிஃபிட் கிடைச்சிருக்கும். பட் வர February 1st அப்புறம் உங்களுக்கு அந்த பெனிஃபிட் கிடைக்காது. ஆல்சோ வர January 15th அப்புறம் இப்போ நான் ஷோ பண்ணுற மேக்ஸிமம் எல்லா ஐசிஐசிஐ பேங்கோட கார்ட்ஸ்லையுமே நீங்கள் இந்த கார்ட்ஸை யூஸ் பண்ணி புக் மை ஷோவில் மூவி டிக்கெட்ஸ் புக் பண்ணும்போது உங்களுக்கு 25% ஆஃபர் அப் டு 100 rupees வரைக்கும் இல்லை 150 rupees வரைக்கும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த ஆஃபரை நீங்கள் அவைல் பண்ணணும்னா ப்ரீவியஸ் குவார்ட்டரில் 25,000 இல்லை அதுக்கு அதிகமாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும். அதாவது நீங்கள் ஏப்ரல், மே, ஜூனில் இந்த ஆஃபர் நீங்கள் அவைல் பண்ணணும்னா January, February, மார்ச்சில் 25,000 இல்லை அதுக்கு அதிகமாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த 3 months உங்களால் அவைல் பண்ணிக்க முடியும். அதாவது இந்த கார்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரீவியஸ் 3 months 25,000 இல்லை அதுக்கு அதிகமாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு இந்த மூவி பெனிஃபிட்ஸோட ஆஃபர் கிடைக்காது. ஆல்சோ நீங்கள் ஐசிஐசிஐயோட எமரல்டு மெட்டல் கார்டை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, வர January 15th அப்புறம் நீங்கள் ஆட் ஆன் கார்டுக்கு அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஒன் டைம் ஃபீஸாக 3,500 rupees அப்ளை ஆகும். சப்போஸ் இந்த கார்டை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, வர January 15th முன்னாடியே உங்களுக்கான ஆட் ஆன் கார்டை நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கிறது ரொம்பவே நல்லது. ஆல்சோ இந்த ஆட் ஆன் கார்டை நீங்கள் January 15th அப்புறம் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒன் டைம் ஃபீஸாக 3,500 rupees அப்ளை ஆகும்னு போட்டிருக்காங்களே தவிர ஆனுவல் ஃபீஸ் அப்ளை ஆகும்னு சொல்லி இங்கே மென்ஷன் பண்ணல. டைனமிக் கரன்சி கன்வர்ஷன் ஃபீஸ்லையும் ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. இந்த டைனமிக் கரன்சி கன்வர்ஷன் ஃபீஸ் வர January 15th டைம்ஸ் பிளாக் கார்டுக்கு 1.49%, எமரல்டு கார்டு, எமரல்டு மெட்டல் கார்டு, எமரல்டு பிரைவேட் கார்டு எல்லாத்துக்குமே 2%, மேக் மீ ட்ரிப்போட கார்டுக்கு 0.99%, அமேசான் பேயோட ஐசிஐசிஐ கார்டுக்கு 1.99%, மற்ற எல்லா ஐசிஐசிஐ பேங்கோட கார்ட்ஸுக்குமே 3.5% அப்ளை ஆகும். இன்க்ளூடிங் மேக் மை ட்ரிப்போட ஐசிஐசிஐ பேங்க் சிக்னேச்சர் கிரெடிட் கார்டு அண்ட் பிளாட்டினம் கிரெடிட் கார்டு ரெண்டுக்குமே. இந்த சேஞ்சஸ் போக ஒரு சில டிரான்சாக்ஷன் ஃபீஸையும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது என்னங்கிறத இப்போ டீட்டெயில்டாக பார்த்துடலாம். நீங்கள் இந்த ஐசிஐசிஐ பேங்க் கார்ட்ஸை யூஸ் பண்ணி ட்ரீம் 11, ரம்மி கல்ச்சர், ஜங்லி கேம்ஸ் அண்ட் MPL இது மட்டும் இல்லை, இது மாதிரி இருக்கக்கூடிய மற்ற எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லையுமே நீங்கள் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணும்போது MCC கோட் 5816லையோ அப்படி இல்லைனா ஃபியூச்சரில் வேறு ஏதாவது MCC கோட் இன்ட்ரடியூஸ் பண்ணாலுமே இந்த பிளாட்ஃபார்ம்ஸில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 2% சார்ஜஸ் வரும். அடுத்தது அப்டேட் பண்ணியிருக்கிற ஃபீஸ் தான் ரொம்பவே முக்கியமானது. நீங்கள் இந்த ஐசிஐசிஐ பேங்க் கார்ட்ஸை யூஸ் பண்ணி வேலட் டிரான்சாக்ஷன் 5,000 இல்லை அதுக்கு அதிகமாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 1% ஃபீஸ் வரும். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் உங்களோட அமேசான் பே ஐசிஐசிஐ கார்டை யூஸ் பண்ணி அமேசான் பேயோட வேலட்டில் உங்களோட பேலன்ஸ் ஆட் பண்ணி அதை நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது உங்களுக்கு 0.36% மட்டும் தான் சார்ஜஸ் வரும்னு சொல்லி ஒரு ஷார்ட்ஸில் மென்ஷன் பண்ணியிருந்தோம். பட் இனிமேல் நீங்கள் அந்த மாதிரி டிரான்சாக்ஷன் பண்ணீங்கனாலுமே உங்களுக்கு 1% ஃபீஸ் அடிஷ்னலாக வரும். ஸோ நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே பெட்டர். ஆல்சோ நம்ம ஏற்கனவே
நார்மலாகவே இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸில் இருக்கக்கூடிய சேஞ்சஸ் பற்றி பேசும்போது டிரான்ஸ்போர்ட்டேஷன் கேட்டகரியில் பர் மந்த்துக்கு 10,000 இல்லை 20,000க்கு மேலே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணும்போது ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்காதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. அந்த கேட்டகரியில் 50,000க்கு மேலே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு 1% ஃபீஸ் வந்து அடிஷ்னலாக வரும். ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் கேட்டகரிஸில் பர் மந்த்துக்கு 10,000 இல்லை 20,000 வரைக்கும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணும்போது நீங்கள் யூஸ் பண்ணுற கார்ட்ஸை பொறுத்து உங்களுக்கான ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் இந்த கார்ட்ஸை யூஸ் பண்ணி 20,000லேருந்து 50,000 வரைக்கும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு எந்த விதமான ஒரு ரிவார்ட் பாயிண்ட்ஸுமே கிடைக்காது. சப்போஸ் நீங்கள் 50,000க்கு மேலேயும் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக 1% ஃபீஸும் வரும். ஆல்சோ உங்கள் கார்டுக்கு கட்ட வேண்டிய பேமெண்ட்டை நீங்கள் டேரெக்டாக பேங்க்கோட பிரான்ச்சில் போய் பே பண்ணீங்க அப்படின்னா இது வரைக்கும் அதுக்கான ஃபீஸ் வந்து 100+ ஜிஎஸ்டியாக இருந்தது. இதுக்கப்புறம் உங்களுக்கு 150+ ஜிஎஸ்டியாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சார்ஜஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். நீங்கள் பேங்க்கோட பிரான்ச்சில் போயிட்டு நீங்கள் உங்கள் கிரெடிட் கார்டுக்கான பில் பேமெண்ட்டை பே பண்ணுங்கிறதே கிடையாது. இப்போலாம் நிறைய ஆப்ஸ் இருக்குது. நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்தே நீங்கள் உங்கள் கார்டுக்கு பேமெண்ட் பண்ணீங்கன்னா வித்தின் மில்லி செகண்ட்ஸ்க்குள்ளே உங்கள் கார்டுக்கு வந்து அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிரும். நான் என்னோட கார்ட்ஸ்க்கு கரெக்டாக ஆன் டைமில் பில் பேமெண்ட்ஸ் பே பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஸோட லிங்க்ஸை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்பட்ட செக் பண்ணி பாருங்கள். சப்போஸ் நீங்கள் உங்கள் கார்டுக்கு பே பண்ண வேண்டிய பேமெண்ட்டை யூபிஐ ஐடி மூலியமாக நீங்கள் பே பண்ணுவீங்க அப்படின்னா உங்கள் கார்டோட யூபிஐ ஐடி வந்து இந்த ஃபார்மேட்டுக்கு வந்து சேஞ்ச் ஆயிருக்கும். நான் ஒரு எக்ஸாம்பிளோட காட்டுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் ஐசிசி பேங்க்கில் இருக்கக்கூடிய எந்த கார்டு யூஸ் பண்ணாலுமே ஒரு பர்ச்சேஸ் நீங்கள் பண்ணும்போது அதை இஎம்ஐயை கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த இஎம்ஐ வந்து நீங்கள் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோர்க்ளோசிங் சார்ஜஸ் வந்து கண்டிப்பாக வரும். ஆல்சோ இந்த அப்டேட்டில் கடைசியாக ஒரு லைன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கிரெடிட் கார்டுங்கிறது உங்களோட பர்சனல் எக்ஸ்பென்ஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் இந்த கிரெடிட் கார்டை கமர்ஷியலாவோ இல்லை ரீசேல் பர்பஸ்க்காக வந்து யூஸ் பண்ணிக்க கூடாது. ஆல்சோ இந்த கிரெடிட் கார்ட்ஸை நீங்கள் மணி லாண்டரிங்காகவோ இல்லை ஒர்க்கிங் கேபிட்டலுக்காக வந்து யூஸ் பண்ணிக்க கூடாது. உங்கள் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே சட்டப்பூர்வமாக உண்மையாக இருக்காங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்டோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்களும் செக் பண்ணி பாருங்க. ஆல்சோ இந்த அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கிரெடிட் கார்டை ஓவராக மிஸ்யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் இது வந்து அஃபெக்ட் ஆகும். நார்மலாக நம்மள மாதிரி யூசர்ஸ்க்கு பெருசாக எந்த விதமான ஒரு பாதிப்பு இருக்காது. ஏன்னா நம்ம பர் மந்த்துக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷனில் 50,000க்கு மேலே வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறது கிடையாது. ஆல்சோ இந்த அப்டேட்டில் சொல்லியிருக்கக்கூடிய கேம்ஸும் நம்ம வந்து விளையாட போகிறது கிடையாது. அதனால் இதெல்லாம் நம்மளை வந்து பெருசாகவே பாதிக்காது. சப்போஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற கார்ட்ஸ்க்கு டிரான்ஸ்போர்ட்டேஷனில் 10,000க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணும்போது ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்காது அப்படிங்கிற பட்சத்தில் மற்ற பேங்க்ஸோட கார்ட்ஸை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதில் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்சோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அப்டேட்டில் மெயினாக அஃபெக்ட் ஆகிறது வந்து இந்த புக் மை ஷோவோட மூவி டிக்கெட் ஆஃபர்ஸ் தான். சப்போஸ் உங்கள்கிட்ட வேறு எந்த கிரெடிட் கார்ட்ஸுமே இல்லைங்கிற பட்சத்தில் ஐசிசி பேங்க்கில் இருக்கக்கூடிய இந்த கார்ட்ஸோட மூவி பெனிஃபிட்ஸை மட்டும்தான் நீங்கள் டிபெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இனிமேல் நீங்கள் ப்ரீவியஸ் குவார்ட்டரில் 25,000 இல்லை அதுக்கு அதிகமாக நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் ஐசிசி பேங்கோட கார்ட்ஸில் அடிஷ்னலாக இருக்கக்கூடிய பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா இந்த புக் மை ஷோவோட மூவி டிக்கெட் ஆஃபர் மட்டும்தான். பட் இப்போ அதுக்குமே ஸ்பெண்டிங் லிமிட் வந்து வச்சிருக்கிறது கண்டிப்பாக இந்த கார்ட்ஸ்க்கு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் தான். ஏன்னா இப்போல்லாம் ஏர்போர்ட் லான்ச்சஸே வந்து எந்த விதமான ஒரு ஸ்பெண்டிங் லிமிட்டுமே இல்லாமல் ஃப்ரீயாக அவைல் பண்ணிக்கிறது மாதிரி லைஃப் டைம் ஃப்ரீ கார்ட்ஸே இருக்குது. இந்த டைமில் நம்ம மூவி டிக்கெட் பெனிஃபிட்ஸ் வந்து அவைல் பண்ணுறதுக்கு ப்ரீவியஸ் குவார்ட்டரில் 25,000 வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும்னா அது அந்த கார்டுக்கு அந்த அளவுக்கு வந்து ஒர்த் கிடையாது. மெயினாக மற்ற பேங்கோட கார்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு மூவி டிக்கெட் ஆஃபர்ஸை பொறுத்த வரைக்கும் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ மூவி டிக்கெட் ஆஃபரே நிறைய கார்ட்ஸ் வந்து கிடைக்குது. பட் இந்த ஐசிசி பேங்கோட கார்ட்ஸில் உங்களுக்கு 25% ஆஃபர் அப் டு 100 இல்லை 150 வரைக்கும் தான் கிடைக்கும். ஸோ இந்த டிஸ்கவுண்ட்க்கு இவ்வளோ பெரிய காம்ப்ளிகேஷன் வந்து தேவையில்லை. இந்த அப்டேட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஐசிசி பேங்கோட கார்ட்ஸை நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா எந்த கார்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க? அந்த கார்ட்ஸ்க்கு நீங்கள் ஜாயினிங் அண்ட் ஆனுவல் ஃபீஸ் வந்து பே பண்ணுறீங்களா? நீங்கள் பே பண்ணுற ஃபீஸ்க்கு இந்த கார்டு வந்து உங்களுக்கு ஒர்த்தாக இருக்கா இல்லையாங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. அடுத்ததாக இதே மாதிரி என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக நான் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தேங்க்ஸ்.